வாழ்க்கையினுடைய சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய முதல் உண்மை, எல்லோருக்கும் ஒரு பிறப்பு, எல்லோருக்கும் ஒரு இறப்பு. வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் தான். காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ் இஸ் லைஃப். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வருது. இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியுது, நான் இறந்து விடுவேன் அப்படின்னு தெரியுது. ஐ வில் டை ஒன் டே நமக்கு தெரியுது. 60 வயசுக்கு இன்னைக்கு நம்ம மேல வாழ ஆரம்பிக்கிறோம்னா, என்னுடைய தலைமுறை, என்னோட ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 40% ப்ராபபிலிட்டி நமக்கு பார்க்கின்சன்ஸ் வந்துடும். 40% ப்ராபபிலிட்டி. இன்னைக்கு பார்க்கின்சன்ஸே பாத்தீங்கன்னா, இந்த டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் என்று சொல்வதை விட டைப் 3 டயபெட்டிஸ் சொல்றாங்க. இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், என்விரான்மெண்டல் நாய்ஸ். இந்த ஜெனரேஷன்ல நாமெல்லாம் 2060 70 வரும் பொழுது, 60 ஆண்டுகளை தாண்டும் பொழுது 40% கண்டிப்பா பார்க்கின்சன்ஸ் வந்துடும். மறந்துடுவோம், நமக்கு தெரியாது. 80 வயசை தாண்டும் போது ஆய்வு சொல்லுது, நிச்சயமா 60% மக்களுக்கு பார்க்கின்சன்ஸ் வந்துடும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய லைஃபே ரொம்ப லிமிட்டட் தான். லைஃபே ரொம்ப லிமிட்டட். ப்ரொடக்டிவ் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு, 50 ஆண்டு, 60 ஆண்டு, மிஞ்சி மிஞ்சி போனா 70 ஆண்டு. 50 ஆண்டு காலம் மட்டும்தான் நம்முடைய ப்ரொடக்டிவான லைஃப். அதற்கு மேல இட்ஸ் a genetic gift. அப்பா அம்மாக்கு சுகர் இல்ல, எனக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அப்பா அம்மாக்கு பிளட் பிரஷர் இருக்கு, 20% எனக்கும் பிபி வர்றதுக்கான வாய்ப்பு. குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் வந்திருக்கு, 25% ப்ராபபிலிட்டி நமக்கும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு. ஜெனடிக் லாட்டரி. இந்த புரிதல் நம்ம நிறைய பேருக்கு வர்றதில்லை. இந்த புரிதல் இல்லாதனால என்ன ஆகுதுனாங்க, ஈகோ வந்துருது, ஆங்காரம் வந்துருது. பெர்மனண்டா நாம வாழ போறோம்னு நினைக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் நமக்கு நினைக்கிறோம். நம்மை தாண்டி இன்னும் அதிகப்படியான இயற்கையினுடைய வளத்தை நாம் எடுத்துக்கிறோம். அது மண்ணாக இருக்கட்டும், பொன்னாக இருக்கட்டும், அது நீராக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், நாம் வாழுவதற்கு தேவையானதை விட அதிகப்படியாக எடுத்துக்கிறோம். ஆனால் நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் சொல்வது, தலைமை பண்புனுடைய ஒரு முக்கியமான அடிப்படை இலக்கணம் என்பது, நமக்கு புரிதல் வர வேண்டும், நாம் இறக்க போகின்றோம் என்கின்ற புரிதல். அதுவும் 50 வயசை தாண்டிட்டோம் அப்படின்னா நாம் சொல்லுவோம், ஐ மூவிங் டுவர்ட்ஸ் கிரேவ் என்று சொல்லுவோம். 50 வயசு நம்ம தாண்டிட்டோம்னா நம்முடைய கல்லறையை நோக்கி நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புரிதல் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் வேற மாதிரி பார்ப்போம். மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு பார்ப்போம், அடுத்த தலைமுறையை வளர்த்த முடியுமான்னு பார்ப்போம், அடுத்தவங்களுக்கு நாம் வாழும் பொழுது என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். இது மிக மிக முக்கியம். இன்னைக்கு நான் பிலாசபிக்கலா எதுவும் பேசலீங்க, ரொம்ப முக்கியம். இறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பது நம்ம எல்லோரும் மறந்துடுறோம். இந்த வாழுகின்ற அவசரத்தில் அதை பத்தி நம்ம பார்க்கறதே கிடையாது. அதனால் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன சண்டைகள். ஒரு வேலியை போட்டிருப்பாங்க கிராமத்தில், நான் பார்ப்பேன், வேலிக்கு சண்டை, 3 தலைமுறை பேசாம இருப்போம். சின்ன ஒரு மன கஷ்டத்தில் இருப்போம், மனஸ்தாபத்தில் இருக்கும், 2 தலைமுறை பேசாம இருப்போம். அவங்க பத்திரிகை ஒண்ணு கொடுக்காம இருப்பாங்க, அதற்காக 4 தலைமுறை மாறி மாறி பத்திரிகை கொடுக்காம இருப்பாங்க. இந்த வீட்டினுடைய சுபகாரியத்திற்கு